ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 78 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 77 வீடியோ போட்டுட்டேன், பார்க்காதவங்க பாருங்கள், ஓகேவா? அதோட இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு, நல்லபடியாக போச்சா, என்னென்ன சாப்பிட்டீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இன்னைக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்களா? என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க? நான் எக்ஸசைஸ் பண்ணேனான்னு கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணல. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, எங்கள் அத்தையோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி, அது நேற்று போயிருந்தோம். இன்னைக்கு மறுவீடுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு அங்கே தான் சாப்பாடு அதெல்லாம் கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் உண்டா? அப்படி இருந்தால் அதோட பெயர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சரியா? நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணலை, அதோட இன்னைக்கு வாக்கிங்கும் பண்ணலை, எதுவுமே டயட் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா ஃபங்க்ஷன் வீடுனாலே நம்ம அங்கே கொடுக்குறது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். வெளியில் என்னென்ன ஸ்டால் போட்டிருக்காங்க அது எல்லாமே சாப்பிடுவோம். அப்படி தான் போகுது. அதோட பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு உடனே அவங்களும் கொஞ்சம் அழுது இருந்தாங்க. அதனால கொஞ்சம் நாள் மோசமாக தான் போச்சு. டயட்டும் ஒழுங்காக இருக்குல்ல, பாப்பாவும் ஒழுங்காக இல்லை, அதனால நாளும் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. சரி, இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்லவா? இன்னைக்கு காலையில் 1 glass ஆஃப் டீ குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 தோசை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னைக்கு இவ்வளோ தான் காலையில் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, இவ்வளோத்துக்கும் காலையில் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கோன்னு பார்க்கலாமா? 1 glass ஆஃப் டீக்கு 70 கேலரி. அதுக்கப்புறம் 2 தோசை எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 220 to 260 கேலரி. அதுக்கப்புறம் தக்காளி சட்னிக்கு 30 to 40 கேலரி. டோட்டல் காலையில் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 320 to 370 கேலரி எடுத்திருக்கேன், சரியா? நிறைய பேருக்கு இடையில பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம எப்படி கேலரி கால்குலேட் பண்ணுறோம். நம்ம எதில் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, நான் அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து கொஞ்சம் பேர் கால்குலேட் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ChatGPTயில் தான் போட்டு கால்குலேட் பண்ணுறோம். ChatGPTயில் லிமிட் உண்டு. ஸோ நீங்கள் ஒன்றா சாப்பிட்ட உடனே நான் கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லி கால்குலேட் பண்ணாதீங்க. மொத்தமாக ஒரு நாளைக்கு மதியம் வரை எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். காலையில் என்னென்ன எடுத்திருக்கீங்க. இப்போ 1 glass ஆஃப் டீனா அதுக்கு டீன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்காதீங்க, நமக்கு சைஸ் தெரியும்ல, அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதோட இப்போ 2 தோசை சாப்பிட்ருக்கேன், அது கூட தக்காளி சட்னி வச்சுருக்கேன்னா அது தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்காமல் ஒரே ஃபோட்டோவாக எடுங்க, சரியா? இப்போ தோசை அதோட தக்காளி சட்னி வச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர்நூன் ரைஸு குழம்பு கூட்டு எதாக இருந்தாலுமே ஒரே ஃபோட்டோவாக எடுத்து அதை சேர்த்து ஆஃப்டர்நூனே ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இன்னும் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கோம், இன்னும் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு எவ்வளோ எடுக்கணும்னு தெரியும். அதுக்கப்புறம் நைட்டு அதையும் சேர்த்து மொத்தமாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் ஒரு டீ குடிச்சிருக்கேன் எவ்வளோ கேலரி அப்படி கால்குலேட் பண்ணால், அதுக்கப்புறம் மார்னிங் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தனியாக கால்குலேட் பண்ணுவோம், அடுத்த நைட்டு என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லிமிட் முடிஞ்சு போகும் ChatGPTயில். அதனால நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணாதீங்க, ஓகேவா? அப்படி கால்குலேட் பண்ணால் நம்ம ஒரு நாள் உள்ள கால்குலேஷனே கால்குலேட் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 week இந்த தப்பை பண்ணேன், நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்காக. அதனால் ஆஃப்டர்நூன் வரை சாப்பிட்டுட்டு அதுக்கு எவ்வளோ கேலரி எடுக்கும்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டுக்கு எவ்வளோ எடுக்கணும்னு நம்ம இவ்வளோ தான் மீதி எடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டுக்கு ஒரே ஃபோட்டோவில் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா அன்னைக்குள்ள கால்குலேஷன் பண்ண முடியாது, வேறு அக்கௌண்ட் ஏதாவது திரும்ப க்ரியேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை நான் கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கால்குலேட் பண்ணாதீங்க, சரியா? அதனால் பார்த்து கால்குலேட் பண்ணுங்கள். வேறு லிமிட் முடிஞ்சிட்டுனா ஐயோ என்ன இவங்க இப்படி சொன்னாங்க, நம்ம ChatGPTயில் தானே கால்குலேட் பண்ண சொன்னாங்க, நம்மளால் கால்குலேட் பண்ண முடியலையேன்னு நினைக்காதீங்க, சரியா? சரி, அடுத்தது ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆஃப்டர்நூன் பொண்ணு வீட்டுக்கு தானே போனோன்னு சொன்னோம், அங்கே என்ன வச்சுருந்தாங்களோ அதான் சாப்பிட்டேன். அது என்னென்னு பார்க்கலாமா? அது மதியம் நெய்ச்சோறு வச்சுருந்தாங்க, அதாவது பிரியாணி மாதிரி கிண்டக்கூடியது. எல்லாத்துக்குமே தெரியுமா இருக்கும் நெய்ச்சோறுனா என்னன்னு. அது கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம இவ்வளோ நாள் டயட்டில் இருந்ததுனால நம்ம அதை எடுத்துக்கல. எனக்கு வேற நெய்ச்சோறுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வழக்கத்தை விட அதிகமாக எடுத்துக்கிட்டேன். நேற்று மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை பார்த்தா நிறைய இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்குள்ள ஃபோட்டோவை பார்த்தா கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நான் 2வது வாங்கி சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிட்டேன். அது கூட சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறவு நெய்ச்சோறு இருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு சால்னா ஊற்றுவோம்ல, அதில் கொஞ்சம்
சிக்கன் பீஸும் ஈரல் அதெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஆனியன் ரைத்தா வச்சுக்கிட்டாங்க, அதுவும் சாப்பிட்டேன். மொத்தம் மதியம் மட்டும் எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? நெய்ச்சோறு, அதாவது பிரியாணி ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து 600 to 750 கேலரி. ஏன்னா நான் அதிகமாக சாப்பிட்டேன், ஸோ அதிகமாக நான் மென்ஷன் பண்ணேன் ChatGPTலையும். ஸோ கேலரி அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது சிக்கன் வந்து எடுத்து அந்த குழம்புல உள்ளது, கிரேவியில் உள்ளதெல்லாம் உண்டுல்ல, அதில் உள்ளதெல்லாம் சேர்த்து 220 to 280 கேலரி. அடுத்தது ஈரல் ஒரு துண்டு சாப்பிட்டேன்ல, அதுக்கு 30 to 50 கேலரி. அடுத்த சிக்கன் கிரேவி ப்ளஸ் சால்னா, அதுக்கு வந்து 80 to 120 கேலரி. ஆனியன் ரைத்தா வந்து 20 to 30 கேலரி. மதியம் மொத்தம் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்த்தா 950 to 1230 கேலரி நான் இதிலேயே எடுத்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, நைட்டு வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. ஏன்னா நம்ம இப்போவே காலையில் கொஞ்சம் எடுத்திருக்கோம், அடுத்தது நைட்டு வந்து எடுத்தோன்னா அதிகமாயிரும், நமக்கு வந்து கேலரி அதிகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஆப்பிளோட நிறுத்திட்டேன். ஆனால் நமக்கு பசி தாங்கணும்ல, ஏன்னா வந்து நம்ம மதியம் நிறைய சாப்பிட்டாலும் நைட்டு வந்து நடுராத்திரி நமக்கு பசிக்கும்ல. அதனால என்ன பண்ணேன்னா 1 glass ஆஃப் டீ குடிச்சுக்கிட்டேன். ஈவினிங் 1 glass ஆஃப் டீ எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 70 கேலரி. நைட் வந்து ஒரு ஆப்பிளோட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து எவ்வளோ கேலரின்னு பார்த்தா 80 to 100 கேலரி. டோட்டல் இன்னைக்கு இதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? மினிமம் வந்து 1490 to மேக்ஸிமம் 1840 கேலரி எடுத்திருக்கோம். அதுலேயும் ஒன்று என்னன்னா, நம்ம நைட்டு டின்னர் எடுத்திருந்தோம், நமக்கு 2000 இல்லை 3000 கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டும் நம்ம அதிகமாக எடுத்துருவோம்ல. ஸோ இன்னைக்கு இதோட நிறுத்தினது ரொம்பவே நல்லதாக போச்சு, ஏன்னா கொஞ்சம் கேலரி கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்ப்போம்ல, சராசரியாக அது எவ்வளோன்னு பார்த்தா 1600 to 1750 கேலரி எடுத்திருக்கோம். அதனால பரவாயில்லை. நேற்றெல்லாம் 2000 சில்லற கேலரி, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. சரி, நியூட்ரிஷன் எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்க்கலாமா? ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 52 to 62 கிராம் எடுத்திருக்கோம். காப்ஸ் வந்து 210 to 245 கிராம். ஓகே தான், ஆனால் ப்ரோட்டீன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம சிக்கன் எடுத்தாலுமே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. காப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஃபேட் வந்து 42 to 58 கிராம் எடுத்திருக்கோம். இந்த ஃபேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஃபைபர் இன்னைக்கு கம்மி தான், ஏன்னா நம்ம ஃபைபருக்கு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃப்ரூட்ஸு வெஜ்ஜஸ் எதுவுமே எடுத்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு ஃப்ரூட் தானே எடுத்துடணும், வெஜ்ஜஸ் எதுவும் எடுக்கல. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தணும். ஸோ இன்றைக்கி நான் இதெல்லாம் தான் சாப்பிட்டேன். ஆனால் இதில் நான் இன்றைக்கி பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆஃப்டர்நூன் நிறைய எடுத்தாலும் நைட்டுக்கு நான் வந்து ஒரு ஆப்பிளோட முடிச்சிட்டேன். இதுவே நான் ஆப்பிள் கூட வேறு ஏதாவது எடுத்துருந்தேன்னா கேலரி அதிகமாக இருக்கும். ஸோ மேனேஜபிள் தான், பட் எல்லா நாளும் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம என்ன எடுத்தாலுமே அதை கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும். மார்னிங் கொஞ்சம், ஆஃப்டர்நூன் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம்னு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பாடிக்கும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. இதுவே நம்ம வந்து எல்லாம் ஒரே டைமில் எடுத்துகிட்டு, நான் வந்து அவ்வளோவும் ஒரே டைமில் எடுத்துட்டேன், ஆனால் கேலரி லிமிட்டுக்குள்ளே தான் இருந்தேன்னா அடுத்த நேரம் நமக்கு பசிக்கும். ஸோ அதை எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். அதை போக போக நம்ம வந்து இன்னைக்கு கொண்டு வரலாம், சரியா? ஏன்னா நம்ம வந்து இந்த டயட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக எப்படியும் எடுத்துருவோம். அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். நான் இதை வந்து டயட்டுன்னு சொல்ல மாட்டேன், சரியா? ஏன்னா நம்ம வந்து இந்த 10 நாளும் கொஞ்சம் ஓவராக தான் சாப்பிட்ருக்கோம். கல்யாண வீடு, ஃபங்க்ஷன், அது இது எல்லாருக்குமே இந்த ஒரு நிலைமை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, எப்படி இதுலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இதுதான் சாப்பிட்டேன், இவ்வளோதான் சாப்பிட்டேன், நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? முடிஞ்சவரை சீக்கிரம் போடுறதுக்கு பார்க்குறேன். பாய் பாய், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.